ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட டீச்சர் அவர் கையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட மாத்திரம் கொடு, வேறு யாருக்கிட்டே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு. இவரும் என்ன பண்ணுறாரு, நேரம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த லெட்டர் எடுத்துன்னு போய் அவங்க அம்மா கையில் கொடுக்குறாரு. அவங்க அம்மா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு சத்தமாக படிக்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் முன்னாடி. அவங்க அந்த லெட்டரில் என்ன படிக்கிறாங்கன்னா, உங்கள் பையன் ஒரு ஜீனியஸ், அவனுக்கு இந்த ஸ்கூலில் செட் ஆகாது, ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கூலில் படிக்க வைங்க, ஒரு நல்ல டீச்சர்கிட்ட அவங்க படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறதா அவங்க தாய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வருஷம் கழித்து அவங்க தாய் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பழைய புக்ஸு, அந்த பேப்பர்ஸு, அந்த பழைய பொருட்கள்லாம் தேடும்போது இவருக்கு அந்த ஒரு லெட்டர் கிடைக்கிது. அந்த லெட்டரை இவர் எடுத்து படிக்கிறாரு. அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் இவர் மணிக்கணக்கில் உட்காந்து அழுகிறாரு. ஏன்னா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் ஒரு மென்டலு, அவனுக்கு நம்ம இந்த ஸ்கூலில் தொடர்ந்து அவனை படிக்க வைக்க மாட்டோம், இந்த ஸ்கூலை விட்டு அவனை அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இவர் அழுந்ததுக்கப்புறம் அவரோட பர்சனல் டைரியில் இவர் எழுதுறாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மனநல நோயில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அந்த லெட்டரில் அவர் எழுதுறாரு. ஆனால் பாருங்கள், ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவங்க ஒரிஜினலாக படிக்காமல் அதை மாற்றி படித்து எழுதுனால அவங்க பையன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே ஒரு பல இன்வென்ஷனுகளை கொடுக்குறாரு. ஸோ இந்த தாய் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி தாய் அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லைன்றது தான். உங்களுக்கு எத்தனை பேர் உங்களோட தாய் பிடிக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.